இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூரில் தி மோஸ்ட் வாண்டட் பயங்கரவாதியான லஷ்கர்-இ-தொய்பாவின் தளபதி மற்றும் மசூத் அசார் மைத்துனர்கள் உட்பட 5 முக்கியமான பயங்கரவாத தலைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. யார் அந்த 5 பயங்கரவாதிகள்? லஷ்கர்-இ-தொய்பாவின் தளபதியை இந்தியா ஸ்கெட்ச் போட்டு தூக்கியது எப்படி? மசூத் அசார் மைத்துனர்கள் இதில் சிக்கியது எப்படி? விரிவாக பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் சூழல் உருவாகியுள்ள நிலையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தானும் பதிலடி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இந்தியா நடத்திய தாக்குதலில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் பகவால்பூரில் அமைந்துள்ள ஜெய்ஷ்-இ-முகமது தலைமையகத்தையும் இந்தியா குறிவைத்தது. தாக்குதலுக்கு பிறகு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மௌலானா மசூத் அசார் அந்த அமைப்பின் தலைமையகம் மீது இந்தியா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் தனது குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் மற்றும் 4 நெருங்கிய கூட்டாளிகள் கொல்லப்பட்டதாக ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் சமீபத்திய தகவல்களின்படி இந்த நடவடிக்கையின் விளைவாக லஷ்கர்-இ-தொய்பாவின் தளபதி அபு ஜூண்டல், மசூத் அசார் மைத்துனர் முகமது யூசுப் அசார் உட்பட முக்கிய பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டதாக கூறுகின்றன. இந்தியாவின் இந்த தாக்குதலில் உயிரிழந்த பயங்கரவாதிகளில் டாப் 5 லிஸ்டை இந்திய ராணுவம் தற்போது வெளியிட்டுள்ளது. முதலாவதாக லஷ்கர் அமைப்பை சேர்ந்த அபு ஜூண்டால். லஷ்கர்-இ-தொய்பாவின் தளபதியான அபு ஜூண்டால் 26/11 மும்பை தாக்குதல்களுடன் தொடர்புடையவர். முரிட்டே முகாம், அஜ்மல் கசாப் மற்றும் டேவிட் ஹெட்லி இருவருடனும் தொடர்புடையவர் ஆவார். இவனது இறுதி சடங்கு பிரார்த்தனை பாகிஸ்தானில் அரசு பள்ளியில் நடத்தப்பட்டதாம். இதில் உலகளாவிய பயங்கரவாதியான ஜூடின் ஹபீஸ் அப்துல் ரஹூப் தலைமை தாங்கியதாகவும், பாகிஸ்தான் ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரலும் பஞ்சாப் காவல்துறையின் ஐஜி தலைமை தாங்கியதாகவும் கூறப்படுகிறது. இரண்டாவதாக ஹபீஸ் முகமது ஜமில். ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பை சேர்ந்த இந்த ஜமில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மௌலானா மசூத் அசாரின் மைத்துனர் ஆவார். இளைஞர்களை திசை திருப்பி பயங்கரவாதம் நோக்கி செல்ல தூண்டியதில் முக்கிய பங்கை வகித்த ஜமில் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்டார். மூன்றாவதாக முகமது யூசுப் அசார். ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மௌலானா மசூத் அசாரின் மற்றொரு மைத்துனரான இந்த முகமது யூசுப் அசார் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பல பயங்கரவாத சம்பவங்களில் ஈடுபட்டதோடு இந்திய விமானம் IC-814 கடத்திய வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளி. இவனும் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. நான்காவதாக முகமது ஹசன் கான். ஜெய்ஷ்-இ அமைப்பை சேர்ந்த ஹசன் கான் அந்த அமைப்பின் முக்கிய நிர்வாகியான முப்தி அஸ்கர் கானின் மகன் ஆவார். இந்த ஹசன் கான் காஷ்மீரில் தாக்குதல்களுக்கு சதி திட்டங்களை வகுத்துக் கொடுத்தவர் என்று கூறப்படுகிறது. ஐந்தாவதாக லஷ்கர் அமைப்பை சேர்ந்த காலித். ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல், ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆயுத கடத்தல் போன்றவற்றில் ஈடுபட்டவர். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்ட இவரது இறுதி சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் இந்த தாக்குதலில் மேலும் பல்வேறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த பயங்கரவாதிகளின் இறுதி சடங்குகளில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. இதன் மூலம் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவு அளிக்கிறது என்ற இந்தியாவின் குற்றச்சாட்டு உண்மையாகியுள்ளதாக கூறப்படுகிறது.